1994வது வருஷம் வெளியான டாப் 10 பிளாக் பஸ்டர் கவுண்ட் டவுன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த வருஷம் மாஸ் ஹீரோ டாமினேஷனுங்கிறது ரொம்பவே அதிகமாக சேஞ்ச் ஆயிருக்கு. ரஜினி கமலுங்கிற பெரிய ஹீரோஸோட மாஸ் மசாலா படங்களை பிரேக் பண்ணிட்டு சின்ன ஹீரோஸ்க்கு கிடைச்ச குரோத்துங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்கு. நம்ம கவுண்ட் டவுன்ல 10வது இடத்துல 2 திரைப்படங்களை பார்க்க போறோம். 2வது இடத்துல KS ரவி இயக்கத்தில் வந்த ஹானஸ்ட் ராஜ், இசைஞானி இளையராஜா இசையில விஜயகாந்த், கௌதமி, விஜயகுமார், மனோரமா ஆச்சி இவங்க நடிப்பில் ஆக்ஷன் த்ரில்லரா வெளியான ஹானஸ்ட் ராஜ் கேப்டன் விஜயகாந்தோட போலீஸ் ஸ்டோரி டெம்ப்ளேட்ல ஒன்னா இருந்தாலும் கேப்டனோட அப்பியரன்ஸுங்கிறது ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கும். அந்த கதைக்களத்துக்கு ஹானஸ்ட் ராஜுங்கிற கேரக்டர் டியூட்டினா டியூட்டி, ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு முன்னாடி சட்டம் தான் பெருசுன்னு பார்க்கக்கூடிய ஒரு ஆஃபீஸர், நம்பிக்கையான நண்பன், ஒரு கிரைம் நெட்வொர்க்கோட லீடர்னு தெரிய வர இந்த கான்ஃப்ளிக்ட்ல ஏற்படுற விபரீதம், அவர் கோமாக்கு போயிடுவாரு. எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறப்ப அப்போ கொடுப்பாரு ஒரு கம்பேக். ஹானஸ்ட் ராஜோட சக்சஸை பார்த்து ஹிந்தியில ரக்ஷத்ன்ற பேர்ல ரீமேக் பண்ணி வந்திருப்பாங்க. ஆனா இந்த திரைப்படம் ஹாலிவுட்ல வெளியான ஹார்ட் டு கில்ன்ற திரைப்படத்தை இன்ஸ்பிரேஷன் பண்ணி எடுக்கப்பட்டதா இருக்கும். கிட்டத்தட்ட 125 நாளைக்கு மேல ஓடி சூப்பர் ஹிட் திரைப்படமா இருக்கு. விஸ்வநாதன் இயக்கத்தில் வந்த பெரிய மருது, விஜயகாந்த், ரஞ்சிதா, விஜயகுமார் இவங்க நடிப்பில் ஒரு வில்லேஜ் டிராமாவாக வந்திருக்கும். இளையராஜாவோட கம்போசிங்ல ராசாவுக்கு மற்றும் ஆலமர வேறு பெரிய மருது பேருன்ற 2 பாடலும் இன்னைக்கும் கிளாசிக்கல் சாங்கா இருக்கு. விஜயகாந்தோட ஆக்டிங் மற்றும் கரிஸ்மாவோட வந்த பெரிய மருது படம் கிட்டத்தட்ட 100 நாளைக்கு மேல ஓடி ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமா இருக்கு. நம்ம கவுண்ட் டவுன்ல 9வது இடத்துல சீனிவாச ராவ் இயக்கத்தில் வந்த மகளிர் மட்டும், நாசர், ரேவதி, ஊர்வசி இவங்க நடிப்புல வந்த மகளிர் மட்டும் திரைப்படத்தை கமலஹாசன் தான் ஸ்டோரி எழுதி ப்ரொடியூஸும் பண்ணியிருப்பாரு. கமலஹாசனோட ஸ்டோரினா கண்டிப்பா கிரேசி மோகனுக்கு அங்க ஒரு பெரிய ஸ்கோப்பே இருக்கும். 3 ஃபீமேல் ஹீரோயின்ஸை வச்சு ஒரு டிஃப்ரெண்டான ஸ்கிரீன் பிளே பண்ணியிருந்திருப்பாங்க. சத்யான்ற கேரக்டர் ஒரு எஜுகேட்டட் ஸ்ட்ராங் உமனாகவும், ஜானகின்னு ஒரு மிடில் கிளாஸ் எமோஷனல் ஒய்ஃபாகவும், பாப்பாமாங்கிற ஒரு போல்டான கேரக்டரும், இந்த 3 கேரக்டருக்கும் டிஃப்ரெண்டான பேக்ரவுண்ட், டிஃப்ரெண்டான ப்ராப்ளம்னு. ஆனா எதிரி ஒரே ஒரு ஆள் தான், தன்னோட பாஸ் பாண்டியன். 3 பேரும் அந்த பாஸுக்கு பாடம் புகட்ட ஒரு பிளானை போடுறாங்க. அது காமெடியாகவும், த்ரில்லிங்காகவும், ரிவெஞ்சாகவும் ரொம்பவே என்டர்டெயின்மெண்டா அமைஞ்சது தான் மகளிர் மட்டும் படத்தோட ஒரு மிகப்பெரிய சக்சஸ். திரைப்படத்துல வந்த எல்லா பாடல்களும் நல்ல வரவேற்பை பெற்றிருந்தாலும் கறவை மாடு 3 காலமாடு 1ங்கிற பாட்டு இந்த காலத்திலேயே ஒரு மிகப்பெரிய கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்ணுச்சு. பொண்ணுங்களை கறவை மாடுன்னு சொன்ன அந்த ஒரு வரிக்காக தமிழ் சினிமாவோட உமன் சென்ட்ரிக் ஃபிலிம்ல கண்டிப்பா மகளிர் மட்டும் எப்பவுமே இருக்கும். தியேட்டரிக்கல்ல கிட்டத்தட்ட 150 நாளைக்கு மேல ஓடி ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமா இருக்கு. நம்ம கவுண்ட் டவுன்ல 8வது இடத்துல பாரதி ராஜா இயக்கத்துல வந்த கருத்தம்மா, AR ரஹ்மான் இசையில ராஜா, ராஜஸ்ரீ, மகேஸ்வரி, வடிவேலு இவங்க நடிப்புல ஒரு வில்லேஜ் டிராமாவை வெளிவந்திருக்கும். தமிழ் சினிமாவோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் ட்ரெண்ட் செட்டர் மூவினா அது கண்டிப்பா கருத்தம்மா தான். ஏன்னா மிகப்பெரிய விஷயமான கள்ளிப்பால் கலாச்சாரம், பொன் குழந்தை பிறந்தாவே வாழ விடாம கொல்ற ட்ரெடிஷனல் தமிழ் கலாச்சாரத்துல, தமிழ் இலக்கியத்துல எல்லாத்துலயுமே இருக்கு. அந்த ட்ராஜடியை ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசுனது தான் படத்தோட ஒரு மிகப்பெரிய சக்சஸுக்கு காரணம். படம் மட்டும் இல்ல, AR ரஹ்மானோட இசையும் இந்த வருஷத்தோட ட்ரெண்ட் செட்டரா தான் இருந்துச்சு. போராளே பொண்ணு தாயி, தென்மேற்கு பருவ காற்று எல்லா பாடல்களும் இன்னைக்கும் ஒரு எவர்கிரீன் சாங்கா இருக்கு. நேஷனல் அவார்டு, ஸ்டேட் ஃபிலிம் அவார்டு, ஃபிலிம்ஃபேர் அவார்டுன்னு எல்லா கேட்டகரியிலும் அவார்டு வாங்கினதோட இல்லாம ஒரு நல்ல சக்சஸோட கிட்டத்தட்ட 150 நாளைக்கு மேல ஓடி ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமா இருக்கு. நம்ம கவுண்ட் டவுன்ல 7வது இடத்துல பிரதாப் போத்தன் இயக்கத்துல வந்த சீவலப்பெரி பாண்டி, நெப்போலியன், சரண்யா இவங்க நடிப்புல ஒரு ரியல் லைஃப் கிரைம் ஹிஸ்டரியை இன்ஸ்பிரேஷனா எடுத்துட்டு இருப்பாங்க. பொதுவா வில்லேஜ் படங்கள்னாவே லவ் சென்டிமெண்ட் தான் நினைச்ச டயத்துல ஒரு படம் வந்து அந்த டெஃபினிஷனை மாத்துச்சு. அதுதான் சீவலப்பெரி பாண்டியோட பெரிய சக்சஸ். திருநெல்வேலியில குறிப்பிட்ட கிராமத்துல வாழ்ந்தவர் தான் பாண்டி. அவரோட கம்ப்ளீட் லைஃபை பேஸ் பண்ணி வந்ததால நெப்போலியனோட கேரக்டர் அவ்வளோ ரா வயலன்ஸா இருக்கும். நெப்போலியனுக்கு ஆஸ் அ ஆக்டரா ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் சீவலப்பெரி பாண்டி தான். 150 நாளைக்கு மேல ஓடி சூப்பர் ஹிட் திரைப்படமா இருக்கு. நம்ம கவுண்ட் டவுன்ல 6வது இடத்துல சந்தான பாரதி இயக்கத்துல வந்த மகாநதி, கமலஹாசன், சுகன்யா இவங்க நடிப்புல மகாநதி திரைப்படத்துக்கு இளையராஜா தான் இசையமைச்சிருப்பாரு. குறிப்பா பொங்கலுன்ற பாட்டு கடந்த 32 வருஷமா தைப்பொங்கல் வந்தாவே எல்லா இடங்கள்லயும் இந்த பாட்டு தான் டெலிகாஸ்ட் ஆகும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு காலம் கடந்த வெற்றி பாடல்களா இருக்கு. இந்தியன் சினிமாவோட டாப் 100 திரைப்படங்கள் எடுத்தா கண்டிப்பா மகாநதியும் அதுல இருக்கும். சைல்டு கிட்னாப்பிங், அதோட பாலியல் ரீதியா துன்புறுத்தி பயன்படுத்துறதுன்னு ரியல் லைஃப் இன்சிடென்ட்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி எடுத்திருப்பாங்க. மகாநதி 2 நேஷனல் அவார்டு மட்டும் இல்லாம ஃபிலிம் ஃபெஸ்டிவல், ஃபிலிம்ஃபேர் அவார்டுன்னு பல அவார்ட்ஸை வாங்குச்சு. நடிகர் மற்றும் டைரக்டர் சேரனுக்கு மகாநதி திரைப்படத்துல தான் முதல்ல அசிஸ்டன்ட் வேலை கிடைச்சிருக்கும். ஒரு எமோஷனல் கதையோட கிட்டத்தட்ட 150 நாளைக்கு மேல ஓடி ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமா இருக்கு. நம்ம கவுண்ட் டவுன்ல 5வது இடத்துல பி வாசு இயக்கத்துல வந்த சேதுபதி IPS, இளையராஜாவோட இசையில
விஜயகாந்த், மீனா, விஜயகுமார்னு இவங்க நடிப்புல ஆக்ஷன் த்ரில்லரா வந்த சேதுபதி ஐபிஎஸ் திரைப்படத்தை ஏவிஎம் ப்ரொடக்ஷன் தான் தயாரிச்சிருப்பாங்க. ஏவிஎம்ங்கிறது உங்களுக்கே தெரியும், தமிழ் சினிமாவோட ஒரு பெரிய பேனர். போலீஸ் கதாபாத்திரம்னா அது விஜயகாந்த்னா அது போலீஸ் கதாபாத்திரம் தான் அப்படின்னு அகைன் ப்ரூவ் பண்ண படம் தான் சேதுபதி ஐபிஎஸ். இந்த வருஷத்தோட பொங்கலுக்கு வெளியானதோட கேப்டன் யூனிஃபார்ம்ல வந்து தியேட்டரே தெறிக்க விட்டுருப்பாரு. கிட்டத்தட்ட 150 நாளைக்கு மேல ஓடி ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமா இருக்கு. நம்ம கவுண்டவுன்ல 4வது இடத்துல அர்ஜுனோட இயக்கத்துல வந்த ஜெய்ஹிந்த். அர்ஜுன், ரஞ்சிதா, கவுண்டமணி, செந்தில் இவங்க நடிப்புல வெளிவந்த ஜெய்ஹிந்த் திரைப்படத்தை அர்ஜுனை தான் எழுதி இயக்கி இருந்திருப்பாரு. வித்யாசாகரோட இசையில எல்லா பாடல்களும் பயங்கரமான ஹிட்டு. போதை ஏறி போச்சு, ஹலோ மிஸ்டர் எதிர்கட்சி, அதுலயும் குறிப்பா தாய்மணி கொடின்ற பாடல்லாம் இன்னைக்கு கேட்டாலும் அப்படி புல்லரிக்கும். இந்த பாட்டை டிவியில ரேடியோலன்னு கேட்டாவே ஒரு தேசப்பற்று வரும். ஆக்ஷன் கிங்கோட ஆக்ஷன் ஃபார்முலாவோட ஒரு சில்வர் ஜூப்ளி கொண்டாடின திரைப்படமா இருக்கு. நம்ம கவுண்டவுன்ல 3வது இடத்துல மணிவண்ணன் இயக்கத்துல வந்த அமைதிப்படை. சத்யராஜ், ரஞ்சிதா இவங்க நடிப்புல வெளிவந்த அமைதிப்படை திரைப்படத்தை கதை எழுதி ஸ்கிரீன் பிளே பண்ணியிருப்பாரு மணிவண்ணன். இந்த திரைப்படத்துக்கு இசையமைச்சது இளையராஜா. பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே கார்த்திக் ராஜா பண்ணியிருப்பாரு. தமிழ் சினிமாவோட ஒன் ஆஃப் த அண்டர் ரேட்டட் பொலிட்டிக்கல் டிராமா. இளையராஜாவோட கம்போசிங்ல அமைதிப்படை ஒரு ஆல்பம் ஹிட்டா இருந்திருக்கும். அதுலயும் சொல்லிவிடு வெள்ளி நிலவேங்கிற பாட்டு இன்னைக்கு கேட்டாலும் அவ்வளோ ஒரு எமோஷனல் டச்சா இருக்கும். தமிழ் சினிமாவோட காலத்தால் அழியாத கேரக்டர்ல ஒன்று நாகராஜ சோழன் எம்எல்ஏ. படத்தோட ஸ்டோரியை சொல்லி ஸ்பாயில் பண்ண விரும்பல. இந்த படத்தை பத்தி பேசணும்னா கிட்டத்தட்ட 1 ஹவருக்கு மேல பேசலாம். ஸோ அந்த ஒரு பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டு கட்டத்துக்கு மேல வர்ற அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பொலிட்டிக்கல் சினிமாவோட ஒரு பெஞ்ச் மார்க் அமைஞ்சதுதான் அமைதிப்படையோட மிகப்பெரிய சக்சஸுக்கு காரணம். அமைதிப்படை ஒரு சில்வர் ஜூப்ளி கொண்டாடின திரைப்படமா இருக்கு. நம்ம கவுண்டவுன்ல 2வது இடத்துல சங்கர் இயக்கத்துல வந்த காதலன். பிரபுதேவா, நக்மா, வடிவேலு, ரகுவரன் இவங்க நடிப்புல ஒரு ஆக்ஷன் பிலிமா வந்திருக்கும். வேற கம்போசிங்னாவே அது சென்சேஷன் தான் 90sல. அப்படி ஒரு ஆல்பமா வந்திருக்கும் காதலன். ஊர்வசின்னு இன்ட்ரோ சாங், என்ன விலைன்னு ஒரு சூப்பர் மெலோடி, காதலிக்கும் பெண்ணின் கைகள் ஒரு கிளீன் ரொமான்ஸாகவும், முக்காபுலா ஒரு எனர்ஜெட்டிக்கான சாங்காகவும், எர்ரானி குரதானி ஒரு ஃபோக் சாங்காகவும், ஒரு படத்தோட ஆல்பம்னா இப்படிதான் இருக்கணும்னு பாதி அனிருத் வரைக்கும் ஒரு கம்ப்ளீட்டான ஆல்பம்னா அது காதலன் தான் சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 4 நேஷனல் அவார்டு, 4 ஃபிலிம்ஃபேர் அவார்டு, அதோட ஸ்டேட் ஃபிலிம் அவார்டுன்னு காதலன் வாங்கியிருக்கும். நடிகை நக்மாவுக்கு இதுதான் முதல் திரைப்படம். ஏடி குஞ்சுமோன் மற்றும் எஸ் சங்கரோட ஜென்டில்மேனோட சக்சஸ்க்கு அப்புறம் செகண்ட் டைமா இணைஞ்சிருப்பாங்க. சூப்பர் ஹிட் ஆல்பமோட ஒரு ட்ரெண்ட் செட்டர் திரைப்படமாகவும் இருக்கு. நம்ம கவுண்டவுன்ல முதல் இடத்துல ஏஎஸ் ரவிக்குமார் இயக்கத்துல வந்த நாட்டாமை. சிற்பியோட இசையில சரத்குமார், விஜயகுமார், மீனா, குஷ்பு, செந்தில், கவுண்டமணி இவங்க நடிப்புல வில்லேஜ் டிராமாவா வெளிவந்திருக்கும். தமிழ்நாட்டில் முந்தைய கலாச்சாரமா இருந்த நாட்டாமை அப்படின்றத பேஸ் பண்ணி எடுத்திருப்பாங்க. வில்லேஜில் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்லாம் வர்றதுக்கு முன்னாடி நாட்டாமை சொல்றது தான் தீர்ப்பு. ஒரு லீடர்ஷிப்ல இருக்கணும்னா அங்கே பவர் முக்கியம் இல்லை, அங்கே ரெஸ்பான்சிபிலிட்டி தான் முக்கியம்னு ரொம்பவே ஆழமாக எடுத்து சொல்லியிருந்திருப்பாங்க. சிற்பியோட இசையில் ஒன் ஆஃப் த ஆல்பம் ஹிட்டு நாட்டாமை, பாதம் பட்டா, கொட்டாப்பாக்குன்னு டிஃப்ரெண்ட் ஜானர்ஸில் இன்னைக்கும் பல பேர் பிளேலிஸ்ட்டை ரூல் பண்ணிட்டு இருக்கு. காமெடி, எமோஷன், வில்லேஜ் பாலிடிக்ஸ் தமிழ் சினிமாவோட ஒன் ஆஃப் த கோல்டன் இயர்னு சொல்லலாம். கருத்தம்மான ஒரு சோஷியல் ட்ரெண்ட் செட்டர், அமைதி படன்னு ஒரு பாலிடிக்ஸ் ட்ரெண்ட் செட்டர், மகாநதின்னு ஒரு எமோஷனல் ட்ரெண்ட் செட்டர், ஆதலன் ஒரு யூத் ஜெனரேஷன் ட்ரெண்ட் செட்டர், நாட்டாமன் ஒரு ஜஸ்டிஸ் ட்ரெண்ட் செட்டர். சரத்குமார் கரியரோட பிகஸ்ட் டேர்னிங் பாயிண்டா இருந்தது மட்டும் இல்லாம 1994ஓட பிளாக் பஸ்டர் மற்றும் ரன்னிங் டேஸோட இயர்லி நம்பர் 1 ஹிட்டா இருக்கு நாட்டாம.